செல்வ செழிப்பு, மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் உண்மையிலேயே என்ன? இத பத்தியெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சிருக்கிறீங்களா? அப்படின்னு முதல்ல உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்க. அந்த புரிதல் எல்லாம் சரிதானா? அப்படின்னு உங்க மனசாட்சிகிட்டயும் கேட்டு பாருங்க. இந்த செல்வ செழிப்ப பத்தி இவ்வளோ நாட்களா நீங்க தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டதும் சரி, இது எல்லாமே தவறுன்னு சொல்லல. ஆனா முழுமை இல்லாத புரிதல்ன்னு சொல்றேன். பணம், பதவி, பொருள் இந்த மாரியான விஷயங்களை எல்லாம் தேடி, நீங்க தினமும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த எல்லையற்ற பயணம், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள அடையறதுக்கு உண்டான ஒரு சரியான பாதை கிடையாது. அதுக்கு மாறா, இந்த விஷயங்கள எல்லாம் நீங்க தேடி எவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் அதை விட்டு நீங்க விலகி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த காலத்துல நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் கிடைக்காதது, இன்னைக்கு நம்மளுக்கு நெறைய இருக்கு. பொருட்செல்வம் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அதிகமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா விஷயமுமே அவங்கள விட அதிகமா நம்மளுக்கு கிடைச்சும், அவங்களுக்கு இருந்த மனநிறைவும், அமைதியும் நம்மளுக்கு ஏன் இல்ல? அப்பல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சாலே, அவங்களுக்குள்ள ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனா இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எவ்வளவு பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சாலும், அதுல நம்மளுக்கு திருப்தி இருக்கிறதில்ல. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது வேணும், அடுத்தது வேணும், அடுத்தது வேணும்னு. எப்போ நிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்மளுக்கும் அந்த மனநிறைவு இருக்கும். நிக்கிறோம் அப்படின்னா, எப்போ நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள வச்சு நம்ம நிறைவா ஃபீல் பண்றோமோ, அன்னைக்கு தான் நீங்க உண்மையான செழிப்ப அடையிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல நம்ம செல்வ செழிப்புங்கிற விஷயத்த இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத மாரி வேற ஒரு கோணத்துல பார்க்க போறோம். அது ஒரு மேஜிக் பண்ற மாரி மேனிஃபெஸ்டேஷனோ, இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனோ, இல்ல அஃபர்மேஷனோ இது மாரி நீங்க எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள பத்தி இல்ல. டோட்டலா வேற மாரி பார்க்க போறோம். பொருட்செல்வம்ங்கிறது நீங்க வெளிய தேடி கிடைக்கிற விஷயமா இல்லாம, உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள்னால கிடைக்கிற விஷயம் அப்படிங்கிற கோணத்துல இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு கூடவே நீங்க அந்த பொருட்செல்வத்த அடையறதுக்கும், உங்களுக்குள்ள ஒரு மனநிறைவ உண்டாக்குறதுக்கும் உண்டான ஒரு எளிய பயிற்சியையும் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த சத்சங்கத்து மூலமா நீங்க புதுசா எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையோ, இல்ல அஃபர்மேஷன் டெக்னிக்கையோ, இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கையோ கத்துக்க போறது கிடையாது. இப்ப நீங்க கத்துக்க போற விஷயங்கள வச்சு உங்கள நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வத்த நீங்க திரும்ப திரும்ப தேடிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள தேடி அது தானா வரும். இதையெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. மனுஷன் வாழ்க்கையில நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கணும்னா, பணமோ இல்ல செல்வ செழிப்போ தேவை கிடையாது. உங்களோட மனநிறைவு தான் முக்கியம். அந்த நிம்மதி அடையறதுக்கு தான் இந்த மனசு, அது பல பொருட்செல்வங்கள தேடி ஓடி போயி, அத அடைஞ்சுக்கிட்டா இந்த அமைதி எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களையும் நம்ப வச்சு, நீங்களும் ஒரு அமைதி இல்லாம, உங்க மனசையும் ஒரு அமைதி இல்லாமயே வச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசு போற போக்குல போகாம, உங்க மனசு நிம்மதியா இருக்கணும்னா, அதுக்கு தேவை மனநிறைவு தான் அப்படிங்கிறத அதுக்கும் புரிய வச்சு, நீங்களும் அதைய நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்க வாழ்க்கை எளிமையானதாவும், நிம்மதியானதாவும் மாறிரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, உழைச்சு, நெறைய பொருள் சேர்த்தா நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எல்லாருமே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. லாஜிக்கா பார்க்க போனா, அது என்னமோ கரெக்ட்டா தான் தெரியுது. ஆனா, உண்மையாவே அது மாரி இருந்தா, ஹார்ட் ஒர்க் பண்ணி, இன்னைக்கு பல பணத்தையும், பல செல்வத்தையும், பல பொருட்களையும், பவரையும் சேர்த்து வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கிறாங்களா? இது எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து வச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குதான்னு நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா, பொருட்செல்வத்துக்கும், நிம்மதிக்கும் சம்மந்தமே இல்ல. எவ்வளவு சம்பாதிச்சாலும், என்ன இலக்குகள போய் அடைஞ்சாலும், அவங்க ரீச் பண்ணாலும், இன்னமும் ஏதாச்சும் வேற ஏதாவது வேணும், இன்னும் புதுசா ஏதாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும், இன்னும் வேற ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆசை அடுத்தடுத்த லெவலுக்கு போயி, பேராசையா மட்டுமே இருக்குமே ஒழிய, அவங்க மனசும் நிம்மதியா இருக்காது. இதுக்கு காரணம், செல்வ செழிப்போட இருக்கிறது, அதாவது செழுமையா இருக்கிறது அப்படின்னா, பணம் இருந்தா மட்டும் தான் முடியும். நெறைய பொருட்செல்வம் இருந்தா மட்டும் தான் முடியும்னு தவறான புரிதல் இருக்கிறதுனால மட்டும் தான். உண்மையான செழிப்புங்கிறது, நீங்க வெளிய தேடி அலையறதுனால கிடைக்கிறது கிடையாது. அது உங்க இன்னர் சிஸ்டம சீரமைக்கிறதுனால, உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறது தான். உங்க இன்னர் அல்காரிதம் அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் சரியா இருந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையும் சரியா இருக்கும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வத்த எப்பவுமே நீங்களே தேடிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட இயற்கையே அந்த மாரி இருக்கும். இத ஏதோ பாசிட்டிவா திங்க் பண்றதுனால நடக்கிறதோ, இல்ல வந்து மேஜிக் மாரி மேனிஃபெஸ்டேஷனோ, இல்ல வேற எதையாச்சும் பண்றதுனால கிடைக்கிறதோ இல்ல.
உங்கள் உடல், மூளை, மனம், உள்ளுணர்வு இது 4ம் சீராகி இந்த பிரபஞ்ச விதிக்கோட கனெக்ட் ஆகி ஒரு கோஹரன்ஸ் உண்டாகணும். அதாவது ஒரு ஒத்திசைவு உண்டாகணும். அது மூலியமா வெளிப்படுற ஒரு சக்தி தான் இந்த செல்வ செழிப்புங்கிற விஷயம். உங்க மனசு எப்பவுமே ஒரு இரைச்சலான சூழ்நிலையிலேயே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க எவ்வளவுதான் சக்சஸ் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிறைவே இருக்காது. இதுவே உங்க மனசுல ஒரு அமைதி பிறந்து, ஒரு மன நிறைவு உண்டாகி, அது மூலியமா ஒரு சக்சஸ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சக்சஸ் பெரிய லெவல்ல கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அவ்வளோ நிம்மதிய குடுக்கும். அவ்வளோ அமைதிய குடுக்கும். அதுதாங்க உண்மையான செழிப்பு. அந்த ஃபீலிங், அந்த உணர்வு வேணும் முதல்ல நம்மளுக்கு. பல பேரு கோடிக்கணக்குல சொத்து இருந்தாலும், நிம்மதியாவோ, மனநிறைவோடவோ இருக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க கிட்ட கொஞ்சமான பொருட்கள் தான் இருக்கும். இருந்தாலும், அவங்க அவ்வளோ ரிச்சா வாழ்றதா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளோ நிம்மதியா இருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். உண்மையான செழிப்புங்கிறது வெளியே இல்ல. அது உங்களுக்குள்ள தான் இருக்குதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. திருமந்திரத்துல சித்தர் திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத் தானிருந்தானே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பாடல் மூலியமா அவரு ஞான நிலைய குறிச்சாலும், அதுல முதல் 2 வரிகள் உங்களோட வாழ்க்கைக்கு பெரிய பாடமா அமையும். இந்த தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்ற வரிகள்ல சுயத்தை அறியறத பத்தி சொல்றாரு. ஆனா, ஒரு மனிதன் அவனோட சுயத்த, அதாவது அந்த அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிற அவனோட கான்ஷியஸ்னஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவனுடைய மனம் முதல்ல சீரா இருக்கணும். மனம் சீரா இல்லாட்டி, அவங்க சுயத்த அறிய முடியாது இல்லையா? சுயத்த அறியலன்னா, திருமூலர் சொன்ன மாரி, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதாவது, தன்னுடைய உண்மையான நிலையான அந்த சுயம் அப்படின்ற நிலைய அறியாம, அவங்க தன்னைத்தானே கெடுத்துக்கிறாங்க அப்படின்றாரு. வாழ்க்கையில மனுஷனுக்கு தேவை ஒரு அமைதி. அந்த அமைதி இருந்ததுனா தான், மனுஷன் தேடுற செழிப்பு அவனுக்கு கிடைக்கும். அந்த மன நிறைவும், அமைதியும் உள்ளுக்குள்ள இருந்து எப்ப வெளிப்பட ஆரம்பிக்குதோ, அப்பதான் அவங்க வாழ்க்கையும், அதாவது அவங்களோட வெளிப்புற வாழ்க்கையும் அமைதியாவும், செழிப்பாவும் இருக்கும். உங்க மனம் இந்த நிலைக்கு வரணும்னா, அதுக்கு முதல் கதவு உங்க மூளை இல்ல, உங்க கட், அதாவது உங்க குடல். சயின்ஸ்ல குடல செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா, உங்க மூளையில எப்படி பல கோடி நியூரான்கள் இருக்குதோ, அதே மாரி உங்க வயித்துல, அதாவது உங்க குடல்ல பல கோடி மைக்ரோ நியூரான்கள் இருக்குது. இதைய என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் உங்க மூளையோட உதவி இல்லாமயே பல வேலைகள தானாவே செஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. நீங்க உங்க மூளையில ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வயித்துல ஒரு உணர்வு வரும் பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு ஒரு பயமான விஷயத்த பார்க்கும்போது உங்க மூளையில அது என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வயித்து கலக்கும் பார்த்திருக்கீங்களா? ஒரு மாரி ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரியான உணர்வுகள் ஒரு விஷயத்துக்கும் நடக்கும். இந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் உங்க மூளைக்கு கான்ஸ்டன்ட்டா ஒரு ஹோமோஸ்டாட்டிக் சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்குது. இது மூலமாவும் உங்களோட குட் மூட், பேட் மூட், அதாவது உங்களோட சந்தோஷமான இல்ல ஒரு மாரி கஷ்டமான மனநிலைகளும் உருவாகுது. 3வது கண் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு அடிப்படையான உள்ளுணர்வு இந்த கட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்ல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமா பார்க்க போகும்போது, இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோ, இல்ல ஏதோ ஒரு கற்பனையோ கிடையாது. இது வந்துட்டு அறிவியல் பூர்வமா உண்மை அப்படிங்கிறது, இந்த கட் பிரெயின் ஓட ஆக்சிஸ், அதாவது உங்க மூளையில இருந்து கட்டுக்கும், கட்ல இருந்து மூளைக்கும் போயிட்டு வரக்கூடிய சிக்னல் மூலியமாவும் உங்க உள்ளுணர்வு வெளிப்படுது அப்படிங்கிற விஷயத்து மூலியமா இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இல்ல. சயின்டிஃபிக்காவும் உள்ளுணர்வு அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதாவது உங்க கட்ட சீரா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க உடலும், மனமும் சீராகும். உங்க கட்டிலிருந்து மூளைக்கும், மூளையிலிருந்து கட்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டான சிக்னல் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீரா இருக்கும்போது உங்க எண்ணங்கள் சீராகும்.
உங்கள் எண்ணங்கள் சீராகும்போது தான் உங்கள் முடிவுகள் சீராகும். முடிவுகள் சீராகும்போது உங்கள் செயல்பாடுகள் சீரானதாக இருக்கும். எப்போ உங்கள் செயல்பாடுகள் சீராகவும் சிறப்பாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குதோ அப்போ அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் அமைதியானதாகவும் ஈஸியானதாகவும் இருக்கும். இதுவே உங்கள் கட்டு, அதாவது உங்கள் குடலில் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு அசௌகரியத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த டைமில் உங்கள் மூளையில் ஒரு சரியான தெளிவு இருக்காது. என்னமோ மாதிரியான ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஸ்டேட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதிலிருந்து புரியுதா? உங்க மனசு கிளியரா இருக்கணும். அதாவது தெளிவா இருக்கணும்னா, உடலும் சீரா இருக்கணும். உடல் சீரா இருக்கணும்னா, முதல்ல உங்க கட்டு சீரா இருக்கணும். புத்தி வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது புத்தி இல்லாதனால கிடையாது. மனசுல தெளிவு இல்லாதனால தான். மனசு தெளிவா இருக்கணும்னா, முதல் விஷயமா உங்களோட கட்டு சீரா இருக்கணும். உங்க குடல் சீரா இருக்கும்போது, உங்க எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இருக்கும். உங்க குடல் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும்போது, உங்க மூளையிலயும், அதாவது உங்க மனசு ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ்ஸான ஸ்டேட்லயே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு மாரி பதட்டமான சூழல் இருக்கும். இத எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான விஷயங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது, உங்க டைஜெஷன் சீரா இருக்காது. டைஜெஷன் கரெக்ட்டா இல்லைன்னா, உங்க திங்கிங்ல ஒரு கிளாரிட்டி இருக்காது. எண்ணங்கள் சீரா இல்லாட்டி, உங்க முடிவுகள் சரியானதா இருக்காது இல்லையா? உங்க செயல்களோட ரிசல்ட் அதுக்கேத்த மாரி தான் அமையும். உங்களுக்கு செல்வ செழிப்பு வேணும்னா, உங்க முடிவுகள் தெளிவானதா இருக்கணும். உங்க முடிவுகள்ல தெளிவு இருக்கணும்னா, உங்க உடலும், மனதும் சீரா இருக்கணும். அது 2ம் கோஹெரன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரணும். அதாவது உடம்பும், மனசும் ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிக்கணும். முதல்ல உங்களோட அடிப்படை உள்ளுணர்வு தோன்றக்கூடிய இடமான, உங்களோட செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க கட்ட சீரா வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். அடுத்தது உங்க மூளை பகுதிய பத்தி பார்ப்போம். ரொம்ப காலமா சயின்ஸ் என்ன நம்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு வயசுக்கு மேல ஒரு மனிதரோட மூளைய மாத்தி அமைக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப ரீசென்ட் ரிசர்ச்சஸ்ல மூளை ஒரு பிளாஸ்டிக் மாரி அத வந்து கான்ஸ்டன்ட்டா அதுவே தன்னைத்தானா மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்க மூளைக்கு அத தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. உங்களோட ரிப்பீட்டடான தாட்ஸ், அதாவது மீண்டும் மீண்டும் உருவெடுக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உங்க மூளையில இருக்கிற அது சார்ந்த ஒரு நியூரல் பாத்வேவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்னை, அதாவது ஒரு பழக்கத்தை உண்டாக்கி அந்த பேட்டர்னையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கும்போது உங்க நர்வஸ் சிஸ்டம் அந்த ரியாக்ஷனுக்கு ட்ரெயின் ஆகி அடுத்த வாட்டி அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வர வேண்டிய சூழல் வருது அப்படின்னா, நீங்க யோசிச்சு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரியாக்ஷனை உங்க உடம்பு எடுத்திருக்கும். இல்லாட்டி உங்க மனசு அந்த ரியாக்ஷன் எடுத்திருக்கும். இது மாதிரி எல்லாமே நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்ச விஷயங்கள் இருந்து தான் உங்களோட ரியாக்ஷன், தாட் ப்ராசஸ், உங்களோட முடிவு, செயல்பாடுகள் எல்லாமே அமையுது. நீங்க ஒரு செல்வ செழிப்பு இல்லாத சூழல, அதாவது ஒரு பற்றாக்குறையான சூழலையே உங்க மனசுல ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுவே உங்க நியூரலாஜிக்கல் பேட்டர்னா, ஒரு நியூரலாஜிக்கல் பாத்வேவா கிரியேட் ஆகி, உங்களுக்கு அந்த செல்வ செழிப்பு இல்லாத சூழலவே திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுவே உங்க பேட்டர்னா, உங்க பழக்கமாவும் மாறுது. நீங்க ஒரு பயத்த, ஒரு பற்றாக்குறைய, ஒரு கம்பேரிசன, அதாவது யாரு கூடயாவது உங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு பதட்டமான சூழல்லயே இருந்துகிட்டு இருக்கிறது, இந்த மாரி விஷயங்களையே உங்க கேரக்டரா உங்க மூளையில பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட, அது உங்கள ஒரு மாரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங்லயே வச்சிருக்கும். அந்த செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட, அது என்னமோ ஒரு மாரியான ஒரு பயத்த உண்டாக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்க சிஸ்டம அமைதி பண்ணி, அதுல ஒரு நிறைவ, ஒரு தெளிவ, ஒரு விழிப்புணர்வ உண்டாக்கி, அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை எப்பவுமே ஒரு மாரியான எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு நிம்மதியான நிலையிலேயே இருக்கும்.
இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதுக்கு வயசெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. எந்த வயசுல வேணாலும் உங்களுக்கு நீங்க மாத்தி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட பழக்கங்கள், உங்க தாட் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே எப்ப வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஒரு ஃபீலிங்க்கு, அதாவது எந்த மாதிரியான ஒரு உணர்வு கிட்ட நீங்க திரும்ப திரும்ப போறீங்களோ, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பயமான உணர்வவே நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பயம் சார்ந்த உணர்வுகளை மட்டுமே உங்க மூளை உங்க முன்னாடி கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கும். உங்க முன்னாடி மத்த எல்லாமே இருக்கும். இருந்தாலும் உங்க மூளை அந்த பயத்தை மட்டுமே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்டும் ஆயிட்டு இருக்கும். இல்லைங்கய்யா, நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே எல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறது இல்ல. அதாவது எல்லா நேரத்திலும் நீங்க பாசிட்டிவா நினைக்கிறது இல்ல. நீங்க எப்ப எல்லாம் அதை பத்தி யோசிக்கிறீங்களோ அந்த டைம்ல மட்டும் நீங்க பாசிட்டிவா உங்களை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. மற்ற நேரங்கள்ல எல்லாம் உங்களோட ஹேபிச்சுவல் திங்கிங் இருக்கும் இல்லையா, அதாவது லேட்டன்ட் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேட்டன்ட் டெண்டன்சிஸ், அதாவது உங்களுக்கு ஆழ் மனசுல பதிவாயிருக்கிற எண்ணங்களோட பதிவு, அந்த பதிவுல இருந்து தான் அது சார்ந்த உணர்வுகள் மட்டும்தான் உங்களோட பெரும்பாலுமான நேரங்கள்ல உங்க எண்ணங்களா வடிவெடுக்குது. இப்படி இருக்கிறதுனால தான் நீங்க என்னதான் பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு நினைச்சீங்கனாலும், உங்க வாழ்க்கையில என்னதான் நீங்க பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், அது மேனிஃபெஸ்ட் ஆகுறது கிடையாது. உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டிய விதைக்கணும். உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டிய விதைக்கணும்னா, நீங்க ஏதோ பாசிட்டிவா விஷுவலைஸ் பண்றது, பாசிட்டிவா திங்க் பண்றேன்னு நினைச்சுட்டு எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இது மட்டுமே கிடையாது. உங்க நரம்பு மண்டலத்த, அதாவது உங்க நர்வஸ் சிஸ்டம அது மாரியான எண்ணங்களுக்கும், உணர்வுகளுக்கும் பழக்கப்படுத்துறது. நான் அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லியும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். அஃபர்மேஷன்ங்கிறது நீங்க மனசுல நினைக்கிறத திரும்ப திரும்ப சொல்லி, இந்த பிரபஞ்சத்த கன்வின்ஸ் பண்ணி, நீங்க நினைக்கிறத இந்த பிரபஞ்சத்த குடுக்க வைக்கிறது கிடையாது. அஃபர்மேஷன்னா உண்மையா என்னன்னா, உங்களோட மனசுக்கு நீங்க எத திரும்ப திரும்ப நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது எத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதைய ஞாபகப்படுத்துறது. நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது, அது உங்களுக்கே திருப்பி வேணா ஞாபகப்படுத்துமே ஒழிய, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க கேட்கிற விஷயத்த, நீங்க இவ்வளோ தடவ கேட்கறானே அப்படிங்கிறதுக்காகலாம் குடுத்துறாது. அடுத்தது பிரசன்ட்ல இருக்கிறது, இந்த செல்ஃபு, இது எல்லாமே ஏதோ ஒரு ஆன்மீக கதைகள் மட்டும் கிடையாது. இதையெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது உங்களோட வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ரீவயரிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியா அமையும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது. உங்க வாழ்க்கைய இப்ப இருக்கிறத விட பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உண்டான பாதையாவும் அமையும். நீங்க விழிப்புணர்வோட இருந்து எப்பவுமே ஏதாவது ஒரு சந்தோஷத்த தேடிக்கிட்டு இருக்காமயும், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காமயும் இருந்துகிட்டு இருக்கும்போது, உங்க மூளை தன்னைத்தானே ஒரு பேலன்ஸ நோக்கி ட்ரெயின் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இதத்தான் ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளத உள்ளபடி பார்க்கிறது. செல்வ செழிப்பு அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்குள்ள இருந்து வர்ற, அதாவது உங்க மன நிறைவிலிருந்து வர்ற அமைதியிலிருந்து வெளிப்படுற சக்தி. அந்த மனநிறைவுக்கு, அதாவது அந்த ஃபுல்ஃபில்மென்ட்க்கு உங்க மனச நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற செழிப்பு உங்கள தேடி தானா வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான விஷயத்த நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க எத விரும்புறீங்களோ, அது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கு மாறா, நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ, எந்த அதிர்வலையில, அதாவது எந்த ஃப்ரீக்வென்சில இருக்கிறீங்களோ, அத சார்ந்த விஷயங்களையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த அடிப்படையான விதிய பத்தின போதுமான புரிதல் இல்லாதனால தான், இன்னைக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், அஃபர்மேஷன் இது மாரியான பல விஷயங்கள நம்ம தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கான காரணம். இந்த அடிப்படையான விஷயத்து மேல போதுமான புரிதல் இல்லாதனால தான், இன்னைக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், அஃபர்மேஷன் இந்த மாரியான விஷயங்கள தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் நீங்க வைக்கிற கோரிக்கைகள் மூலியமா உங்க வாழ்க்கைய அமைச்சு குடுக்கறதில்ல. உங்களோட உள்நிலைக்கு தகுந்த மாரி, அதாவது உங்களோட இன்னர் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாரி தான் உங்க வாழ்க்கைய அமைச்சு குடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பயம் கலந்த உணர்வோட ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்கும்போது, உங்க வாழ்க்கை அதில இருக்கிற தடைகளையே ஒரு கண்ணாடி போல பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது. இதுவே நீங்க ஒரு நம்பிக்கையிலிருந்து செயல்படும்போது, இந்த பிரபஞ்சமும் சரி, உங்க வாழ்க்கையும் சரி, உங்கள சுத்தி ஒரு அரவணைப்ப உண்டாக்குது. ஒரு அரவணைப்ப பிரதிபலிக்குது.
உங்கள் வாழ்க்கையும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, உங்களோட இன்னர் ஸ்டேட், அதாவது உங்களோட உள் மனசோட, ஆழ் மனசோட கண்ணாடி. நீங்கள் உள்ள என்னவா இருக்கிறீங்களோ அதையத்தான் பிரதிபலிக்குது. நீங்கள் நன்றி உணர்வு உங்களுக்குள்ள விதைக்கும் போது உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு ஸ்டேட் ஷிஃப்ட் ஏற்படுது. அதாவது ஒரு நிலை மாற்றம் ஏற்படுது. உங்களோட நன்றி உணர்வு ஜென்யூனாக இருக்கும்போது அந்த உணர்வு உங்கள் உடம்ப சர்வைவல் மோடில் இருந்து வளர்ச்சி நிலைக்கு, அதாவது க்ரோத் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிக்குது. இந்த நன்றி உணர்வு அதிகமாகும் போது இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற பார்வை மாறுது. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உட்கொண்டாலும் அதைய விழிப்புணர்வோடு உட்கொள்ளணும். அதாவது நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறது உணவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு எமோஷனாக இருந்தாலும் சரி, ஆசைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம எதையை நம்மளுக்குள்ளே போட்டுக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே ஒரு விழிப்புணர்வோட அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி உள்ளே எடுத்துக்கும் போது உங்கள் உள்ளமைப்பு, அதாவது இன்னர் சிஸ்டம், அதோட பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஒரு அமைதியான நிலைக்கு உங்களை மாற்றி கொண்டு வந்துடும். கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்கள் தெளிவில்லாமல் எல்லாத்தையுமே கசன்னு உள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அடைச்சிக்கும் இல்லையா? இந்த விழிப்புணர்வு இந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கிரியேட் பண்ணும். உங்கள் உள்ளம் தூய்மையாகும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையுமே இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செல்வ செழிப்பு நீங்கள் செய்கிற வேலையோட ரிவார்ட் கிடையாது. உங்களோட இன்னர் ஸ்டேட்டோட, அதாவது உங்களோட உள்ளத்தோட பிரதிபலிப்பு. கான்ஷியஸ் லிவிங், அதாவது விழிப்புணர்வோட வாழ்க்கையை நடத்துறது ஏதோ ஒரு ஆன்மீகம் மட்டும் கிடையாது. அது துறவரமோ இல்லை இந்த உலகத்தை விட்டு நீங்கள் விலகி போகிறதோ இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்போதும் சரி, துக்கம் வரும்போதும் சரி, எல்லா நேரத்துலையும் சமநிலையில் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எது வந்துச்சுனாலும் அதை உள்ளபடி விழிப்புணர்வோட சமநிலையோடு பார்க்குறது. இந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்களால் பதட்டம் இல்லாமல் தீவிரமாக உழைக்க முடியும். பேராசை இல்லாமல் செழுமையாக சம்பாதிக்கவும் முடியும். எது மேலேயுமே ஒரு பெரிய அளவில் அடிமைத்தனம் உண்டாகாமல் உங்களால் உங்கள் வாழ்க்கையை முழுசாக வாழ முடியும். முழுசாக அனுபவிக்கவும் என்ஜாய் பண்ணவும் முடியும். உங்கள் மனம், உடல், உள்ளுணர்வு இந்த மாதிரி எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டாக ஒருங்கிணைஞ்சு இயங்கும்போது இது சாத்தியமாகும். உண்மையான செல்வ செழிப்பு உங்களுக்குள்ள ஒரு நிலையான அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும். இன்னைக்கு மக்கள் தேடி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தற்காலிகமான உற்சாகத்தையோ இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டையோ கொடுக்காது. அது உங்களோட உள்நிலையிலிருந்து, அந்த உள்நிலை சீராகிறதுல இருந்து உங்களோட இன்னர் ஸ்டெபிலிட்டியிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அதாவது உங்களிலிருந்து வெளிப்படுறதுங்க. அது எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை, அப்படியே ஒரு உற்சாகத்தை இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காது. எப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பீக், அதாவது ஒரு உச்சகட்டமான ஒரு உணர்வு வருதோ மேலே போகிற எதுவுமே கீழே வந்துடும். எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் உங்கள் மனசுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும். கிராஃப் மேலே போச்சுன்னா கீழே வரும், கீழே இருந்துச்சுன்னா மேலே வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான பயணத்தை கொண்டு போகிறதுக்காக தான் ஆன்மீக பாதை உங்களுக்கு உதவும். அந்த நிலைக்கு உங்கள் மனசை நீங்கள் கொண்டு வரும்போது வாய்ப்புகள் நீங்கள் துரத்திட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் அப்போ தான் வெளிப்படவே ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் உடல், மனசு, உள்ளுணர்வு இது மூணையும் ஒரு கோஹரன்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட கனெக்ட் பண்ணி உங்களை அந்த ஞான நிலைக்கும் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான நிலைக்கும் கூட்டிட்டு போறது தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ரீவயரிங் த பீயிங் பயிற்சியோட நோக்கம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது என்னன்னா, இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் போது எங்களோட பொருளாதார நிலையில ஏதாவது மாற்றம் வந்துருமா, இல்லை எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிராக்கிள் மாதிரியான மாற்றங்கள் நடக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு பதில், டெஃபினட்டாக எந்த மிராக்களும் நடக்காதுங்க. பயிற்சிகளை சரியாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஸ்டெபிலிட்டி ஃபஸ்ட்டு உண்டாகும். அந்த இன்னர் ஸ்டெபிலிட்டியிலிருந்து ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதியிலிருந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்கள் மனசு எப்போ கிளியராக இருக்குதோ அப்போ தான் உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது நீங்கள் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து யோசித்து முடிவெடுக்கிற விஷயங்கள் சரியானதாக இருக்கும். அப்படி சரியான முடிவுகள் எடுத்து வேலைகளை எஃபிஷியண்ட்டாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில்
வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த உள்முகமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் நம்ம பயிற்சியை ஒழிய மிராக்கிளை டெஃபினட்டாக செய்யாது. மிராக்கிள் செய்யும் அப்படின்னு சொல்லி நான் யாரையும் ஏமாற்றவும் விரும்பலை. நம்ம பயிற்சி ஞானம் அடையிறதுக்கு உண்டான பாதையில் கூட்டிகிட்டு போகிற பயிற்சி. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியும் நிம்மதியும் இருக்கும். உங்களை முக்தி அடையிறதுக்கு உண்டான பாதையில் கூட்டிகிட்டு போகும். முக்தினா நான் செத்து போனதுக்கப்புறம் முக்தி அடையிறதான்னு கேட்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் இருக்கிற இடத்துலையே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறது தான் முக்தி. செத்து போனதுக்கப்புறம் நம்ம என்ன ஆனால் நம்மளுக்கு என்னங்க? போன ஜென்மத்தில் உங்களுக்கு நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ அடுத்த ஜென்மத்தில் இருக்காது தானே? அப்போது இந்த ஜென்மத்தில் தான் உங்களுக்கு இன்பமும் துன்பமும் எல்லாமே இருக்குது. இந்த ஜென்மத்தில் இருக்கிற இன்பமும் துன்பமும் உங்களை பாதிக்காமல் ஒரு நடுவு நிலையில் எப்போவுமே ஒரு அமைதியான ஒரு அற்புதமான அந்த ஏக நிலையிலேயே இருக்க வைக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி. ரீவைரிங் த பீயிங்கோட ஒரு அஃபிலியேட்டட் கோர்ஸாக நேத்திர ஸ்ரீகிரியா அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியை சொல்லித்தரேன். இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உங்களோட மெட்டீரியல் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதில் இருக்கிற தடைகளை உடைச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜியை எடுத்துக்க முடியும். இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இந்த பயிற்சிகள் இருக்குது. அந்த பலன்களை எல்லாம் நான் இப்போ இங்கே சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, உங்களை மிஸ்கைட் பண்ணவும் விரும்பலை. ஆன்மீகம் அப்படிங்கிறது தன்னை உணரும் பாதை. ரீவயரிங் த பீயிங்கோட ஒரு அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமான நேத்திர ஸ்ரீகிரியா பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரும்போது உங்களால் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுத்துக்க முடியும். அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். அப்போவும் நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு உதவும். உழைப்புங்கிறது பயிற்சி பண்ணுறதையும் தான் சொல்கிறேன். பயிற்சியும் கரெக்டாக செய்யணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில் டெடிக்கேட்டடாக உழைக்கணும். அப்போ தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற செல்வ செழிப்பு வருமே ஒழிய மிராக்கிளை டெஃபினட்டாக எப்போவுமே யாருக்குமே நடக்காது. இப்போதைக்கு நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை சொல்லித்தரேன். இந்த பயிற்சி பேர் த 17 செகண்ட் ஆங்கர். ஒரு நாளில் ஒரு 3 தடவை இந்த பயிற்சியை செய்யணும். ரொம்ப நேரம்லாம் இல்லை, வெறும் 17 செகண்டு. எப்படின்னா உங்கள் தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கங்க. ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் எந்த விஷயத்துக்கு நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்பா அப்படின்னு ஒரு திருப்தியை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் குடிக்கிற ஒரு சாதாரண ஒரு சுத்தமான தண்ணியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சுவாசிக்கிற சுத்தமான காற்றாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் நன்றி உணர்வாக ஃபீல் பண்ணும்போது அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபீலிங்கை கண்ணை மூடி ஒரு 17 செகண்ட் ஃபீல் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்கள் மூளையில் அந்த ஃபீலிங்க்கு உண்டான நியூரல் பாத்வே இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த நன்றி உணர்வுக்கு உண்டான நியூரல் பாத்வே உங்களுக்குள்ளே ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அது பல மிராக்களை செய்யும். இந்த சத்சங்கத்து மூலயமா செல்வ செழிப்புங்கிறது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால வர்றது இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்கிற பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுனால வர்றது அப்படிங்கிறதையும், உங்களோட இன்னர் சிஸ்டமை ஒரு ஒருங்கிணைந்த நிலைக்கு கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும், நீங்கள் உங்களோட இன்னர் சிஸ்டம்க்கு அலைண்டாக வாழும்போது செல்வ செழிப்புங்கிறது உங்களை இயற்கையாக தேடி வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ கற்றுக்கிட்டீங்க. உங்களோட நன்றி உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எளிமையான பயிற்சியையும் பார்த்தீங்க. செல்வ செழிப்பு அடையிறதுக்கு உண்டான எளிமையான சூத்திரம் இதுதான். இதை ஏதோ ஒரு பயிற்சியாவோ ஒரு டெக்னிக்காவோ மட்டும் பண்ணாமல் இதை உங்கள் வாழ்க்கை முறையாகவே மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற செல்வ செழிப்பை உண்டாக்கிக்கோங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.